பாதத்தில விழுந்து கிடப்பா உங்க பிரசன சூழ உலகத்தையே மறந்துடுவேப்பா உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பா உங்க பிரசன சூழ உலகத்தை நான் மறந்துடுவேப்பா
ஹalleluya ஹalleluya. எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாமத்தை உயர்த்தல. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. கொஞ்ச நேரம் நல்லா வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 3 பேரை நாமத்தை நினைத்து கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவரே அருமையாய் ஆண்டவரே அப்பா வெள்ள கிராமத்துல ஆண்டவரே ஒரு கூட்ட சனமாய் நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்பா. இசப்பாறு நாளில் ஆண்டவரே நாமத்தை உயர்த்தும்படியாக நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறேன். தேவன் தாமே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிங்க கொஞ்ச நேரம் நல்ல அவர் நாமத்தை சொல்லி துதிங்க. நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை துதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம், அவரை கூட பேசதான் நம்ம வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் நல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை நோக்கி பேசலாமே. எந்த அளவுக்கு உங்களை அவரை நீங்க ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சத்தமிட்டு அவர் ஆராதிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. பேசுங்க, அவரோட பேசுங்க, அவரோட பேசுகிற நேரம், அவர் நம்மளோடு பேசுகிற நேரம். ஆமென் ஹalleluya. கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிற நேரம், அவர் அபிஷேகத்தினால நிரப்புகிற நேரம், அவருடைய கரம் நம்ம மேல தொடுகிற நேரம். ஓ ஹalleluya. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஆராதனை பண்றோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்ம இதுல பலமா இறங்குவார். ஹalleluya. ரபஷந்தரனமா ஒரிவலதரபு கதரனமா. ஹalleluya 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 ஹalleluya. வானத்தையும் பூமி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்க அவைகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகிமையான தெய்வமே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானோட பிரசனத்தினால நிரப்புங்க அப்பா. தேவ பிரசனத்தினால, அக்கினியினால, ஆண்டவரே வல்லமையினால தேவ ஆவியானவரே நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக ஆண்டவரே அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. தேவ வல்லமை 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 ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவரே ஆண்டவரே வல்லமையினால நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் தேவ ஆவியானவர் வல்லமையை பொழிந்தபடியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே அக்கினியினாலே நிரப்புவீராக ஆண்டவரே, நீர் அனல் கொண்டு நிரப்புவீராக ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரி பலதர நமக பலதரபா ஓரி பஷந்தர நமலதர நம
ஓரி பலதரப கதரலரபோஷ பலரதரமா. ஹalleluya 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 ஹalleluya. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆண்டவரே இறங்குவதாக எங்கள் மத்தியில் அப்பா. ஆவியானவர் பிரசன்னத்தினால நிரப்புங்க, பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தொடட்ட ஆண்டவரே. தொடுவீராக 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 தொடுவீராக. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் முதற் கொண்டு ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. ஓ ஹalleluya. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேலும் ஆண்டவரே ஆவியை ஊற்றுவீராக, ஆவியை ஊற்றுவீராக, ஆவியை ஊற்றுவீராக. புதுப்பிங்க ஆவியானவரே. புதிய அபிஷேகத்தினால, புதிய வல்லமையினால, புதிய அக்கினியினால, புதிய வரங்களினால ஆண்டவரே இந்த கூடாரத்துக்குள்ள இறங்குவீராக அப்பா. இந்த கூடாரத்துக்குள்ள நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீரே ஆவியானவரே. உடைய கரை எங்க மேல இறங்கட்டும், உடைய கரை எங்க மேல இறங்கட்டும். இந்த ஆராதனை வேளையில உடைய கரை மேல இறங்குவதாக. நீர் எங்களோடு பேசுவீராக. உம்மை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் பேசணும் ஆண்டவரே. என் தேவனே கிருபை 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 கிருபைனால ஆண்டவரே, கிருபைனால நிரப்புங்க ஆவியானவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh rabaladara namashandaraba, oh ribaladara kadara rabo, oh rishadara makadara namo. Hallelujah, 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 hallelujah. எல்லா வாலிப பிள்ளைகள் மேலும் பெரியவர் மேலும் சிறியவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த கடைசி காலத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி காலத்துல வந்து நிற்கிறோமே ஆண்டவரே அப்பா. வாலிபர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள், தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே இறங்கின அதே வல்லமை இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியிலே இறங்குவதாக, எங்கள் மத்தியிலே இறங்குவதாக, எங்கள் மத்தியிலே இறங்குவதாக. எங்கள் நாவுகளை தொடுங்கப்பா, எங்கள் நாவுகளை தொடுங்கப்பா, எங்கள் நாவுகளை தொடுங்க ஆண்டவரே. என் நாவுகளை தொடுங்க ஆவியானவரே, என் நாவுகளை தொடுங்க ஆவியானவரே. ஆண்டவரே எங்க தலை மேல இந்த கரம் அமரட்டும், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அமரட்டும், இந்த காயப்பட்ட கரம் அமரட்டும், எங்கள் மேல இறங்குவதாகப்பா. நாடி நரம்பு தசைகள் எலும்புகளுக்குள்ள உன் அபிஷேகம் செல்லட்டும், இந்த அபிஷேகம் செல்லட்டும், இந்த அபிஷேகம் செல்லட்டும் ஆவியானவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இறங்கட்டும், 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 தேவ பிரசன்னம் இறங்கட்டும். அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆண்டவரே. அக்கினி 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 எங்கள் சபை மேல ஆண்டவரே அப்பா எங்கள் மேல இறங்குவதாக, 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 இறங்குவதாக அப்பா. ஓ ரீபாலாதா ரபா கதரா நமஹா, ஓ ரீபாலாதா ரபா கபலா ரபா, ஓ ரீபா சந்த ரபா கதரல ரபா, ஓ ரீபா கந்தரா நமல ரபோ ஷபல ரபா. ஓ வல்லமை 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 இறங்கட்ட 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 இறங்கட்டப்பா. மாம்சமான 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 யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவரே ஓ பிள்ளைகளாக எங்கள் மேல ஒரு வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் இறங்கட்டும், புதிய பாஷைகள் இறங்கட்டும் ஆவியானவரை. நிரப்புங்க 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 ஆண்டவரே. வெறுமையோடு இருக்கிறோமே, காலியாய் நிற்கிறோமே, உங்க அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா, இந்த அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆவியானவரே. ஓ ராபா கதரல ரபோ, ஓ ரிபாலாதா ரபா கதர நமஹா, ஓ ரிபாலாதா ரபோ ஷபல ரபா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ரிபாலாதா ரபா கதர ரபா, ஓ ரிகபாலாதா ரபோ ஷபல ரபா கதர ரபா. ஆண்டவரே நிரப்புங்க நிரப்புங்க இந்த அக்கினினால ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தினால. ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் 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 அப்பா.
ஓரி வலத ரபா ஓரி சந்தரல ரபா கதரல ரபா. ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துல போராடுவதற்கு, இந்த பாவமான உலகத்துல ஜெயிப்பதற்கு ஆண்டவரே இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள போதாது ஆண்டவரே. இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள போதாது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பாவமான உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆவியானவரே இன்னும் எங்களை அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா ஆண்டவரே. இன்னும் அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. இன்னும் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசானம் வெட்கப்பட்டு போகும்படியான அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அனல் மூட்டுங்க அப்பா, எங்கள் மேல ஒரு அனல் மூட்டுட்டு ஆண்டவரே. ஓ ரபா கதரல ரபா ஷபல ரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், பிசாசை ஜெயிக்கிற அபிஷேகம் ஆண்டவரே அப்பா எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல இறங்கட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரமஷந்தரபா. ஹல்லேலூயா. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறோம் பாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன்.
சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சொல்லலாமே, சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கோ பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடு, ஆமென், பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் நம் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் நம் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. எல்லாம் சொல்லலாமே, எனது பெயர் எழுதிவிட்டார் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சொல்லலாமே, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மணவாளன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு சொந்தம் அப்பா, நீர் எங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே. நீர் எனக்கு எஜமானர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு பலன் ஆண்டவரே. நீர் எனக்கு ஆரோக்கியம் ஆண்டவரே. நீர் என்ன மூச்சு ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொள்ளும்படினால உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சாவை வென்ற தேவன் ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த தேவன் அப்பா. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்த போது கேத்தாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமாவை குடியிருந்ததும் போதும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனம் படுத்துகிறார்கள் என்பதே. ஆமென், ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும்,
ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சமூகத்துல படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, கொடுக்கிற கரங்கள், தேடுகிற கரங்கள், ஆண்டவரே, கண்களில் கர்த்தர் ஆண்டவரே குறையில்லாமல் ஆண்டவரே அப்பா நீ நடத்துகிற தேவன் ஆண்டவரே. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என்னால கொடுக்க முடியலையே என்று சொல்லுகிற கரங்களை கர்த்தர் நீர் திடப்படுத்துவீராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், நேசமா ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ, ஆக்சிடென்ட்ல இருக்கிறாங்களோ, இந்த இடத்துல ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண பலத்தை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரைபா சந்தரநாமா கதரலரபோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். விண்ணப்பங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஏறெடுக்கிறோமே ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்திற்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ சபையாரா இணைந்த ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர விசேஷமாய் ஆண்டவரே மகன் சங்கரனக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆக்சிடென்ட் ஆகி ஆண்டவரே செங்கல்பட்டு ஐசியூல இருக்கிற அந்த மகன் மேல ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த தலை மேல ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. காயப்பட்ட இடத்து மேல வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மகனுக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவரே பலவீனத்தை கர்த்தர் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கெல்லாம் காயப்பட்டு இருக்கிறதோ என் தேவனே அப்பா அந்த இடத்துல எல்லாம் இப்படி ஆணிப்பா இந்த கரம் தொடுங்கப்பா, இப்படி ஆணிப்பா இந்த கரம் தொடுங்க ஆண்டவரே. ஒரு சுகமளிக்கிறதான வல்லமை இப்பொழுது அந்த மகன் மேல கடந்து செல்வதாக. உச்சன் தலை முதல் உள்ளம் பாதம் முதற்கொண்டு ஆவியானவரே ஒரு உன்னத பலன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க போடுற அந்த ட்ரிப்ஸ்ல மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன்ல இந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு விசை கூட அந்த மகனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பாப்பா. அந்த படுக்கை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லை, நார்மலா இருக்கு என்று நல்ல ஒரு சாட்சியை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அதுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே ஒரு சிறு பிள்ளை பாண்டிச்சேரில ஆண்டவரே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என் தேவனே அந்த குழந்தை மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய கரம் அந்த மகன் மேல கடந்து செல்வதாக. ஆவியானவரே அப்பா அந்த மருத்துவமனையில ஒரு அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வீட்டுக்கு கடந்து வர உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரம். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே எமர்ஜென்சி வார்டுல ஐசி வார்டுல ஆண்டவர் உயிருக்கு போராடி கொண்டு ஆண்டவரே அப்பா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா, எந்த கடவுளா என்னை தேற்றாதா என்று சொல்லி யாரெல்லாம் ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களோ என் தேவனே அப்பா அவர்கள் எல்லாம் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். பெட்டுக்கு பெட்டு வார்டுக்கு வார்டு ஆண்டவருடைய தூதர்களை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தேவ ஆவியானவர் அந்த தூதர்களை நீர் கட்டளையிடுவீராக அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க. விசேஷமாய் இந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுகளை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பாதுகாப்பு கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சைக்கிள்ல பைக்ல ஆண்டவரே பஸ்ல நடந்து வேன்ல எந்த பெரிய வாகனத்துல எல்லாம் போறாங்களோ என் தேவ ஆவியானவரே அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே நீர் பாதுகாப்பு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே அப்பா, எது குடித்து விட்டு கேர்லெஸ்ஸா ஓட்டாதபடிக்கு கத்தாவே ஓட்டுறவங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி போகிற கிருபைகளுக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் பலவீனத்தோடு இருக்கிற நிர்மலாமாக்காய் ஜெபிக்கிறோம், நிர்மலாக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்கத்தை பாத்தியம்மாவுடைய அம்மாக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ ஆண்டவரே ஐஸ்வர்யாக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு பலத்தை நீர் கொடுக்க மீறாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. கைகள் கால்களில தலை பகுதியில இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயங்களிலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. நாடி நரம்பு தசைகள் எலும்புகளில ஆவியானவர் பலத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவ பலன் கட்டளையிடுவீராக. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா எனக்கு பலவீனமா இருக்கு என்று சொன்னார்களோ ஆண்டவரே சொல்லாம இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வல்லம் கிராமத்துல இன்னும் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ என் தேவன் அவர்களெல்லாம் நீர் பலப்படுத்துவீராக. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியானால கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே இருங்க. ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம சபை கட்டுமான பணிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த தேவைகளை சந்திக்கணும். யாரெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் கட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் இனி சொல்ல போகிறாங்களோ, ஆண்டவர் யார் மூலியமாலாம் இனி எழுப்ப போகிறாங்களோ ஆவியானவர் சீக்கிரத்தில் அதை எழுப்பும்படியாக, சபையை கட்டி எழுப்பும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிற எல்லாம் சபையார் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொருளாதார தேவைகள் யாரை கொண்டு கர்த்தர் கட்ட சித்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் சீக்கிரத்தில் முன் வந்து இது கட்டி கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் பெரிய ஒரு அதிசயத்தை இந்த வல்லம் கிராமத்துக்கு செய்யும்படியாக நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை தெரிந்து ஜெபம் பண்ணலாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் நீங்க கொடுத்த இடம் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியம் ஆண்டவரே. ஆண்டவரே சீக்கிரத்தில் இந்த பகுதியில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய சபை கட்டி எழுப்புன ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் முதலாவது நீங்க உடைங்கப்பா. இந்த சபைக்கு விரோதமாக ஆண்டவரே அப்பா எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சபை கட்ட முடியாத அளவுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. எல்லா பலவான்களையும் முந்தி கட்டி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சபையாராய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சீக்கிரத்தில் சபை கட்டி முடிக்க உதவி செய்வீராக. யாரை கொண்டு கட்ட வேண்டும் என்று நீர் நினைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அவர்கள் தானாய் முன் வந்து கட்டபடியாய் என் தேவனே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாத மற்ற நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அந்த சபை ஆண்டவரே அநேகருக்கு ஒரு அடைக்கலமாய் மாறட்ட ஆண்டவரே. அநேகரை போஷிக்கிற சபையாய் மாறட்ட ஆண்டவரே. அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற சபையாய் மாறட்ட ஆண்டவரே. அந்த இடம் ஆண்டவரே இருளில் இருக்கிற அந்த இடத்தை என் தேவன் சீக்கிரத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இடத்துல எல்லா தடைகளை கர்த்தர் உடைங்கப்பா. எல்லா சாப கட்டிகள் உடைங்க ஆண்டவரே. ஆவியான சீக்கிரத்தில் சபை எழும்பன ஆண்டவரே. எல்லா பண தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. கொடுக்கிறவர்கள் வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே யாரெல்லாம் இதற்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே முன் வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவர் அடைக்கல கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா உம்மிடத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரணும் ஆண்டவரே. அப்பா சீக்கிரத்தில் ஆண்டவர் கட்டி முடிக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா இது உங்களுடைய காரியம் ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஏசப்பா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சுகமா இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்களை நம்புகிறேன். நம்ம கரங்கள் தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் தேவன் தந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கி வந்தது நல்லது போச்சு. பக்கத்தில் கை கொடுங்க.
நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை உண்டு இல்லையா? கவலையாக தான் இருக்கிறோம். அம்மா அல்லேலூயா. வாழ்க்கையே கவலையாக இருக்குதும்மா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சோத்திரம். இடத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. இன்றைக்கி வருகிறேன்னு சொன்ன ஊழியக்கார் வரலை. நேற்று தொலைபேசி தொடர்பு கொண்டேன். ஐயா, நீங்கள் 3வது வாரம் வருகிறேன்னு சொன்னீங்கன்னு கேட்டேன். பஸ் நான் வந்து போயிட்டோம் பஸ்ஸு, மழை முடிட்டோம் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்ட்டேன் ஃபோன் கட் பண்ணி நான் நினச்சேன் போன வாரம் வந்து என்னை கூட்டின்னு போன்னு சொன்னார், நம்ம வந்து கூட்டின்னு போகலையே, அதனால எதுவும் கோச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகி போச்சு. நம்மளுக்கு சிபாரிசு பண்ண பாஸ்டர் அப்பயே சொன்னார், யாராவது மாற்று ஆள்களை விட்டுட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணி கூட்டின்னு போயிடுங்க, அப்புறம் வராமல் போயிட போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கேட்கல, நான் கேட்கல. நம்ம அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னு கர்த்தர் சித்தம் கொண்டு இருந்தால் கழுது கொண்டாவது கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுறது புரியுதுங்களா? கழுது கொண்டாவது கட்டி கொடுப்பார், நாய் வச்சாவது கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. உதாரணத்துக்காக சொன்னேன். அப்படின்னா பணக்காரன் தான் வந்து கட்டி கொடுக்கணும் இல்லை, ஏழை எளிய மக்கள் மூலியமாகவும் கட்டி கொடுப்பாரு, கிராமத்தின் சார்பாக பொதுவாகவும் கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா யார் மூலியமாவது அது கட்டி கொடுப்பார். அம்மே அல்லேலூயா. ஏன்னா அது வீடு கட்டலை, தேவராஜ்யம் கட்டி எழுப்பதுக்கு உண்டான பற்றசாலை, அதாவது பாடசாலைன்னு சொல்லலாம், பற்றன்னு சொல்லலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம், சர்ச்சுன்னு சொல்லலாம். உருவாக்குற இடம், சரி செய்கிற இடம். அல்லேலூயா. வியாதி போக்குற இடம், பண்படுத்து அதை பற்றன்னு சொன்னாங்க, உருவாக்கி நம்மள தேவ ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகிற அது இடமாக இருக்குது. அல்லேலூயா. முயல்குட்டி, யார் மூலியமாவது தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. என்னடா இது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ. அல்லேலூயா. நான் சொல்ல, கைக்கு வந்தது வாய்க்கு வரணும்னு சொல்லுவாங்களே, பக்கம் 35 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம பக்கம் வர முடியாமல் போச்சேன்னு சொல்லி அப்புறம் பாசமாக சொன்னாங்க, நம்மளுக்கு ஆராதனை முக்கியம். அல்லேலூயா. ஆராதனையை குலைச்சிட்டு தடை பண்ணிட்டு போய் தான் கூட்டின்னு வந்து சபை கட்டணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. மனசுக்கு நான் சேர்த்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாசமா என் தரிசனத்தோட என் கூட என்ன பண்ணுங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாங்கன்னு. ஆமென். அல்லேலூயா. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணு, தீபாவளி. என்னது தீபாவளி வந்துச்சு, எல்லோரும் பட்டாசுலாம் வாங்கிட்டீங்களா? பரவாயில்ல. நீங்கள் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியிருந்தாக்கா 10 ரூபாய் வேடிங்க, பண்டு போட்டு பட்டாசு கொடுத்துருந்தாக்கா 10 ரூபாய் வேடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல. முன்னோர்கள் நினச்சி என்ன பண்ணுவாங்க, வேண்டுதல் செய்வாங்க, பார்த்து செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் வீட்டுக்காரர் சொல்லி நீங்கள் கேட்காம போய் குடும்பத்தில் சண்டை சச்சு வராமல் சமாதானமாக என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க. ஊரோடு ஊர் ஒத்து போனாக்க குடும்பம் ஊர் சமாதானமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை, எனக்கு ஒரு கவலை, உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு குடும்பத்தின் கவலை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற இது ஒரு முயல்குட்டியாமாக இது கட்சி போட்டு சொல்லி நிற்குது, அது கவலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. வியாதி குறித்த கவலை, பணத்தை குறித்த கவலை, நேரத்தை குறித்து. இந்த நேரம் வீட்டில் இருந்தாங்க டிவி பார்க்கலாம், சாப்பிட்டு நல்லா தூங்கிருக்கலாம், வேலை செஞ்சிருக்கலாம், கடைக்கு போயிருக்கலாம், தீபாவளிக்கு துணி வாங்கியிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவிதமான கவலை. இருக்கிறவங்க போகிறாங்க, வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே, ஆக்கி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே நல்ல நல்ல இட்லி சுட்டு கறிக்காய் சேர்ந்து சாப்பிடுவாங்க, எங்கிட்ட சுட்டு இல்லையே, அது ஒரு கவலை. அல்லேலூயா. எனக்கு ஒரு கவலை. வருஷம் தீபாவளி வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் மாமா, நாம் தீபாவளி எனக்கு எங்கள் மாமா என்ன பண்ணுவார், இட்லிலாம் சுட்டு கறிக்காய் வச்சுக்கின்னு எங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துட்டு போவார். ஆனால் பெத்த பிள்ளைங்க வாங்கி தரது கிடையாது அவங்கள. ஆனால் தீபாவளி என்ன பண்ணுவோம், நாங்கள் கொண்டாடுவோம். எங்கள் தாய் மாமா வீட்டிலேருந்து துணி வரோம், இட்லி வரோம்,
கறிக்கிழமை வந்து அக்கா வீட்டில் வந்து தங்கச்சி வந்து பார்த்து போவாங்க. தீபாவளி வந்தோடனே எனக்கு ஞாபகம் வரும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட அடம்பிச்சு துப்பாக்கி தான் வேணும், அதுவும் அந்த செல்வர் துப்பாக்கி தான் வேணும், இந்த காக்கா துப்பாக்கி வேணான்னு சொல்லி சண்டை போட்டு அடி வாங்கி பட்டி பசங்க இந்த நாளெலாம் நம்ம வருஷம் ஞாபகம் வரும். ஹல்லேலூயா. அப்படி தானே? இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா கவலையாகுது. எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, எல்லாரும் புது துணி போகிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்களேன்னு. ஆமென். அது ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு கவலை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவலைப்படுவது நல்லதா கெட்டதா சொல்லுங்க. நல்லதுன்றும் சொல்லுங்க, கெட்டதுன்றும் கை தூக்குங்க. நல்லதுன்னா யாரு? கெட்டது கையை தூக்குங்க. நான் மட்டும் தான் தூக்குறேன். கவலைப்படுவது நல்லதா கெட்டதா? நல்லதும் பாதி கெட்டதும் போய் ஆற்றுல ஒரு காலு சேத்துல என்ன விட்டுடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவலைப்படுவது நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. நல்லது நினைச்ச ஐயோ இது என்னால் செய்ய முடியலையே, ஐயோ என்னால் வீடு கட்ட முடியலையே, இடம் வாங்க முடியலையே, சர்ச்சை கட்ட முடியலையே, வரணும்னு சொல்ல வராமல் போயிட்டாங்களே, இதெல்லாம் நல்ல விஷயம். ஹல்லேலூயா. கெட்டது என்னது? ஐயோ பண்டு போட்டு லபகன்னு வாங்கிட்டு போட்டானே, ஐயோ கடை வாங்கிட்டு கடைக்கிற வீட்டு வந்துட்டு போனேன், இன்னும் வெக்கமா தீபாவளி கொண்டாடையே அப்படின்னு வந்து கேட்பாளே. ஹல்லேலூயா. ஐயோ எல்லாரும் துணி போடுறாங்க, கடை வாங்கியாவது என் பசங்களுக்கு தீபாவளி துணி வாங்கி கொடுக்கணும், பட்டாசு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கவலைக்கு வருது. ஹல்லேலூயா. அப்போ கவலை 2 வகைப்பட, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது புரிந்து கொள்ள பைபிள் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. நல்லதா கெட்டதா? அப்போ அது குறித்து பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு என்ன பண்ணுறோம்? அடுத்த நாளைக்கு தீபாவளி. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நாளைக்கு தீபாவளிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒத்த பைக்கில் போனவங்க, ரெட்டையை போனவங்க நீங்கள் 3 பேராக போகிறாங்க. என்னது 3 பேரை போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க. எங்கனாக்கா வந்த அவசியம் துணி கடைக்கு போகிறாங்க. அது துணி வாங்க. ஹல்லேலூயா. அப்போது நாளை தினத்தில் தீபாவளி கொண்டாடும்படியாக குடும்பத்தோடு என்ன பண்ணுறாங்க? கூட்டமாக பைக்குலேயும் பஸ்ஸுலேயும் என்ன பண்ணுற கார்லேயும் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. என்னது? ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமே கடங்கடை பட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாமே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் பல கவலைகள் நம்மை சரி செய்யதாகவும் இருக்கிறது. ஆமென். நம்மளை சரி பண்ணும். ஐயோ சே போ வாங்கினோம்மா, அந்த கடையில் போய் பிஸ்கெட் வாங்கினோம், ஆமாம் நாட்டாங்கடிக்கு போ, பாய் கடிக்க போறியாப்பா. ஹல்லேலூயா. அப்போ ஆனால் பல கவலைகள் நம்மை சரியாக நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில கவலைகள் நம்ம விட்டு வைப்பதில்லை நிம்மதியா. எப்பா பார்த்தா வியாதி 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 நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க. ஒருத்தருக்கு வியாதி குறித்து கவலையாக இருக்குது, ஒருத்தருக்கு பணத்தை குறித்து கவலையாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இதில் யாருக்கு வருது? கைதிக்கா? ஆடுக்கா? மனிதனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த துண்டு பேப்பர் எடுத்துக்கலாம், சோத்திரம் இப்படி வச்சுக்கிறேன். கவனிங்க. இன்னைக்கு நான் மனிதன். யாரு? மனிதன். யாரு? நான் யாரு? மனிதன். ஒவ்வொரு விஷயத்துக்கு செத்து அவன் பிழைக்கிறான், உயிரோடு வர்றான். அப்பா வந்தது காலோடு போச்சு, கையோடு போச்சு, தலையோடு போச்சு. உயிர் காப்பாத்தினாரு கடவுள். கர்த்தருக்கு சோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. நீங்க சொல்றோம்ல. அப்ப மனிதன் என்கிறவன் அவன் செத்து பிழைத்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, எல்லாரும் யாக்கோபு எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1:14 வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. மனிதன் யாரு? அவன் செத்து பிழைத்து கொண்டிருக்கிறான். எதனால? அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாரு?
மனிதனாகிய நம்ம தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு சோதனை வருகிறது, கவலை வருகிறதுன்னு சொன்னால் ஆமென், நம்ம தான், நம்மளாலே தான் நம்ம வருது. இப்போ நான் மனுஷன், இப்போ நம்ம மனுஷனுக்கு பல விதமான இழுப்பு நம்ம உண்டு. இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியால நம்முடைய நோக்கம் லக்கு எதை நோக்கி இருக்கிறது? சபை ஒரு நோக்கமே கிடையாதுமா. நீங்க ஆண்டவர் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க, நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்னாக்க சர்ச்சை கட்டுறதுக்கா? அதுக்காகவா? இல்ல இல்ல இல்ல. இன்னைக்கு அப்ப அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாரு? மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் நம்மளை சுத்தி என்ன இருக்குது? இப்போ என்ன நோக்கம் கவனிங்க. நீங்க சர்ச்சை கட்டுறது பெரிய விஷயமே இல்லை. ஹல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஹல்லேலூயா. நீ காணிக்க தசமாக போக ஊழியம் பண்ண பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு நான் மைக்கு முடிச்சு நான் பேசுறேனாக்கா பெரிய விஷயமே இல்லை. ஹல்லேலூயா. மைக்கு கொடுத்தா என்ன காட்டுல நீங்க அழகாக பேசுவீங்க ஆண்டவரை பத்தி, அது விஷயமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உள்ள ஒரு நோக்கம், ஒரே நோக்கம். நான் வியாதியாகிறேன், அது ஒரு பக்கம். என்கிட்ட பணமே இல்லை, பரவாயில்ல. நான் அழகா இல்லை, பரவாயில்ல. எனக்கு சரியா பேச தெரியாது, பரவாயில்ல. பாட தெரியாது, பரவாயில்ல. ஏன்னா நடக்க கூட தெரியாது. ஹல்லேலூயா. சரியான ட்ரெஸ் இல்லை, சரியான சோறு இல்லை, பரவாயில்ல. ஆனா உன்னுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் கிறிஸ்துவுக்குள் எதற்காக வந்தோம்? நான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதையில் நடக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வழியில போகும்படியாக. ஹல்லேலூயா. இப்போ இந்த சர்ச்சை விட்டு நான் வெளியே போனாக்க ரெண்டு வழி இருக்கு. என்னது? ஒன்று, இந்த ஸ்கிரீன் திறந்துட்டு டோர் தந்து பின்னாடியும் போகலாம். இல்லைனாக்கா உங்களுக்கு மெதிச்சுக்கிட்டு திப்பு திப்பு முன்னாடியும் ஓடலாம். ஹல்லேலூயா. ஆனால் எது சரியான வழி? அப்போது சரியான வழியில போகும்படியாகத்தான் நீ நானும் நீங்க சர்ச்சை பண்றோம், வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வசனம் காரியங்களே நம்ம வாழ்க்கையில டே பை டே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த நேர்மையான வழியில, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்துக்கு போக வேண்டிய வழியில போகக்கூடாத வழிக்கு சில காரியங்கள் நம்மளை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அத வசனம் வாசித்தோம். யாக்கோபுல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் கவலை இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு விலகணும், சர்ச்சைக்கு நான் போக கூடாது, இயேசுவை பின்பற்ற கூடாது, அவர் வார்த்தை நான் கேட்க கூடாது. ஆனா வாரம் போய் நான் பண்ணிட்டேன், என்ன நடந்து போச்சு. இதுக்கு என்ன காரணம்? கவலை, உலக கவலை. ஹல்லேலூயா. இயேசு ஏற்றக்கூட நல்லா தான்ங்கிறான், வண்டி கூடுறான், சாப்பிட்றான், போறான், வீடு கட்டுறான், நல்ல சந்தோஷமா புண்ணிட்டு புள்ளி கூட இருக்கான். நான் என்னத்த கண்ட? ஹல்லேலூயா. உலக கவலை. ஹல்லேலூயா. கவலைகள், இந்த உலக கவலை, மற்றவர்களை பார்த்து நான் கவலைக்குள்ளாக மாறிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ முதல் கயிறு என்னது? உலக கவலை. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்துவின் பாதைக்குள் நேராக போகக்கூடாதபடிக்கு இந்த கவலை நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிப்போம், 13வது சங்கீதம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிப்போம். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் கண்ணை உயர்த்துவான். எவ்வளவு நிலையில இருதயத்தில் நான் போட்டு போட்டு வைப்பேன். மைக்கில் வாசிங்க. எடுத்துட்டீங்களா? என் இருதயத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தமா வைச்சு எது வரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் கண்ணை உயர்த்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்து வீடு, உன் சொந்தக்காரன்,
உன் பங்காளி கொடுத்தவன் பொண்ணு எடுத்துவன் உன்னை எப்படி அழுக்குன்னு பல காரியங்கள் செய்திருப்பாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ள பூட்டி 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 நித்தமான நினைச்சு வேதனை பட்டுட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் கவலைக்குள்ளாக மாறும்போது தன்னை அறியாமலே பல வியாதிகளை வர வைத்துக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க, ரொம்ப கவலைப்படுறீங்களா, ஒரு தலைமுடி கொட்டும் வெள்ளையா மாறும். அப்ப எத்தனை தலைமுடி வெள்ளையாக பாருங்க, சுத்தி பாருங்க. நான் கவலை கிடையாது எனக்கு. அப்போ கவலைப்படுவது நிமித்தமாக நம்ம அறியாமலே வியாதிகளை வா வா என்னை ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் அவைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. லேசா இப்போது வயிறு வந்து இருக்கும், எப்போ பார்த்தாலும் வயிறு வேலை இருக்கிறாளே சொல்லிடுவாங்க. ஆமா, ஹல்லேலூயா. அது அப்படியே மாறிடும். ஹல்லேலூயா. இது படிக்கவே மாட்டுது. இது துண்ணதான் லாகி ஊரு சுத்த லாகி தானோ, நம்ம துண்ணதான் லாகி ஊரு சுத்த லாகினாக்கா அது அப்படியே போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரு, மூதை எப்பா பார்த்து தூக்கினே இருக்குது. வீடு விளங்கம்மா, வீடு விளங்காம போயிடும். ஹல்லேலூயா. தூங்குவதனால நீ சொன்னதுனால. ஹல்லேலூயா. அப்போ தேவையற்றவைகளே நாம் வாயிடால் அறிக்கையிட அது அப்படியே நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்க. அதுல 2 வாசித்தீங்களா? 5ஆவது வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட கவலைனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எனக்கு சில ஒரு 3-4 மாதம் காலமாக பெரிய கவலை. அம்மே, இது நான் பெரிய கவலையில் இருக்கிறேன். அம்மேன். இந்த கவலை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க நிமித்தமாக நான் என்ன பண்றேன், கவலையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது அப்படியே போச்சுன்னா ரத்த ஆயுத்தம் வந்து என்ன பண்ணும், இருதயம் பாதிக்க போனோம். என்னது, யாரோ எவனோ எவ்வளோ பண்ணுது, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே நடந்து போச்சுன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா சம்மந்தப்பட்டுங்க நான் ராஜாடான்னு சொல்லி கம்பீரமா சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஐயோ என் கூட இருந்தவனாச்சே, என் கூட இருந்தவளாச்சே இப்படி நடந்து போச்சே, இப்படி பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டு சொல்லி கேட்கலாமா கேட்கக்கூடாதா, துப்பலாமா துக்கக்கூடாதா, வீங்கலாமா மிங்கக்கூடாதுன்னு சொல்லி பக்கு போட்டு உள்ளே வச்சுன்னே எனக்கு என்ன அடுத்து ரத்த ஆயுத்து வந்து அட்டாக் வந்துடும். ஹல்லேலூயா. இப்படிதான் தேவையில்லாத கவலைகளை நினைச்சு நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறோம். நம்மளே கஷ்டப்படுறோம். கத்தி எடுத்து குத்தாமையே நான் என்ன பண்றோம், குத்திக்கிறோம். ஹல்லேலூயா. இது யாருக்கு நஷ்டம்? கஷ்டப்படுற உனக்கு எனக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தில் 62 வாசிப்போம். 62வது சங்கீதம் 8ஆம் வசனம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களே, என் சகோதரியே, என் சகோதரனே, நீ என்ன பண்ணுங்க, யாரு நம்புங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அப்புறம் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுனா உள்ள பூட்டி பூட்டி அமுக்கி வச்சு சொல்ல முடியாம எங்க அண்ணம்மா போய் பார்த்து சொன்னாதான் என் மனசுல பாரலாம். அப்பா இல்லைனாக்கா ஐயோ எங்க அண்ணி ஊர்ல எப்ப வரும், அண்ணி உன்னை பார்த்த ஒரு விஷயம் நான் பேசணும் அப்படின்னாக்கா உன்னை பார்த்து நான் கக்கனாதான் நிம்மதியா இருக்கும். தேவையில்லாத துணுப்புட்டா நைட்டெல்லாம் ஒரு நெளிவாங்க, தூக்கம் வராது, ஒரு மாதிரி கை விட்டா எடுக்கலாமா தோணும். ஹல்லேலூயா. எத்தாதான் நிம்மதியா இருக்கும்.
அது வரைக்கும் உருட்டுலு பரட்டுலு ஒரு மாதிரியா என்ன பண்ணும் நம்மளுக்கு. இப்போ வாய் அடக்க துண்ணு போட்டு எப்படி நெளிஞ்சுங்குது பாரு, பாவம் மாரி. எவ்வளோ துண்டுன்னு கணக்கே தெரியாம துணு போட்டு நைட்டானே அவன் உயிர் வாங்கிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நடக்குது தானே அம்மே, அல்லேலூயா. அதே போலதான் தேவையில்லாதெல்லாம் தூயின்னு போய் உன் பீரோக்குள்ள பூட்டி வைப்பியா? சொல்லுங்க. உன் ஹேண்ட்பேக்ல போட்டு வைப்பியா? அது போட்ட அந்த குப்பை தொட்டி. அல்லேலூயா. அப்போ உன் இருதய குப்பை தொட்டியா? தேவையில்லாதெல்லாம் தூக்கி 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 உள்ள போட்டு என்ன பண்ணுது? வசனம் வாசிங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். அப்போ தேவையில்லாதெல்லாம் உங்க இருதயத்தை வச்சுங்க. எல்லாத்தையும் போய் நம்ம பண்ணுங்க, தேவ சமூகத்துல ஊற்றுங்கள். ஊற்றுங்கள் என்றால் ஜபத்தினாலே தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. செய்வீங்களா? செய்வீங்களா? ஏன்னா தேவையில்லாதவைகளை உள்ளுக்குள்ளேயே பூட்டி 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 மறைச்சு அம்மே. ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சர்ச்சில் எடுத்துக்கலாமே. இப்போ அவன் வீட்டுக்கு ஜெபம் போனா நான் வர மாட்டேன். அப்படி வந்தாலும் அவங்க கொடுக்குற காப்பி தண்ணி கூட நான் என் பல்லில் பட்டாது. என்னது பட்டாது? ஏம்மா நம்ம சபை பற்றி நம்ம தான் பேசுவோம், மற்ற சபை பேசும்போது தப்பா கொடுல. அப்புறம் தான் தோப்பக்காலம் போடணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தை நம்ம பேசிக்கலாம், ஆனால் பக்கத்து ஒரு குடும்பத்தை பேசுறது நமக்கு என்ன உரிமை இருக்கு? அம்மே, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லை. உதாரணம் அம்மே, என் வீட்டில் ஜெபம் வைக்கும்போது அவனை வந்தாளா என்ன, நான் மட்டும் போகணுமா என்ன, பதிலுக்கு பதில் சரியா போச்சு. அம்மே, ஹல்லேலூயா. இப்படிலாம் என்ன பண்ணு நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு ஜப குறிப்பு சொன்னா அவ ஒரு ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்றா. அப்ப வேணும் தானே பண்றா. இப்படி எல்லாம் என்ன பண்ணுது? கிறிஸ்துவுக்குள்ள தேவையில்லாத கவலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம இதுல பார்த்து வச்சுக்கியா, கவனிங்க. நான் 12வது படிக்கிற வரைக்கும் நான் எனக்காக படிக்கலை. கவனிங்க, நான் 12வது படிக்கிற வரைக்கும் நான் எனக்காக எங்கள் அம்மா அடிக்குமே, எங்கள் அப்பா திட்டுவாங்களே, இதுக்காக தான் படித்தேன். ஹல்லேலூயா. எதுக்காக படித்தேன்? அம்மா அடிக்கும், அப்பா திட்டம். எனக்கு ஒரு கவலை, சோறு போடாத, அது ஒரு கவலை. ஒரு பக்கம் அடி எவ்வளோ வேணும் தாங்கிக்கலாம், பசி தாங்க முடியுமா, அது ஒரு கவலை. ஹல்லேலூயா. இது ஒரு பக்கம் போகட்டும் அம்மே. ஹல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சில் எனக்கு பாட்டு பாட தெரியாது. நான் பாட்டு பாடும் போது அந்த 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 பிரதரு அவங்க பையன் அவங்க சரியா பேண்டே வாசிக்கல. என்னது பேண்டே வாசிக்கல. நான் பாட்டு பாடும்போது மைக்கு சத்தம் வைக்கல. ஆனா அவங்க பாடும்போது வந்து பாஸ்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்றாரு, என்னென்னவோ நோண்டி எட்டி பார்த்துட்டு ஆகல் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் பார்த்து சரியில்லையா அம்மா? ஹல்லேலூயா. அது ஒரு கவலை. ஹல்லேலூயா. அம்மா பைபிள் வாசிங்க. என்ன பண்ணேன், இந்த அக்காங்களை எட்டி பார்த்தோம், எங்க ஐஸ்வர்யா காணோம். அங்கேருந்து நின்று பார்க்குறேன், ஐஸ்வர்யா அந்த டீமை காணும் பைபிள் வாசிப்பாங்கன்னு சொல்லி காணோம். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஒரு சிஸ்டர் வந்து மைக் வாங்கி பைபிள் வாசித்தாங்க. அப்போ என் பசங்க பைபிள் வாசிக்காதா, நான் பைபிள் வாசிக்க மாட்டேனா, மைக் என்ன பிடிக்க முடியாதா? அது ஒரு கவலை. ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா எல்லா கூடி ஜெபம் வாட்ஸ்அப் கோயில் வாங்கினாக்கா அது ஒரு கவலை. ஹல்லேலூயா. பாருங்க, கவலை ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ஏந்து பெல்ட் தர்றேன், ஐயோ பெரிய பைக் ஓட்டுறமே, கை பேலன்ஸ் கிடைக்காதே, மா பெல்ட் பார்த்தியாம்மா, நானும் பெட்ரூம் போய் தரேன், காணோம், கம்ப்யூட்டர் சுற்றி பார்த்தா காணோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கவலை, திருப்பி எங்கடா வீடு இப்போ தான் 25 நாள் கூட ஆகலையே, திருப்பி பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் போது நான் கஷ்டப்படுறேன். என்னுடைய கவலை. இப்போ இந்த கை நல்லா இருக்குது, இதுக்கு மேலே இப்போ பேலன்ஸ் முடியல, கஷ்டமாகுது. அப்போ நீட்டு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாகுது. அப்போ எனக்கு ஒரு கவலை, பெல்ட் இருந்தால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கு மேன். ஆமாம். ஹல்லேலூயா.
அப்புறம் இன்னொரு கவலை, இன்னைக்கு கரண்ட் ஒரு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டானே, ரொம்ப நாள் போது எனக்கு நாம தூக்கின்னு வந்துட்டோமே, அது பார்த்து தான் நம்ம பேச போறோமே, எனக்கு ஒரு கவலை. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒரு மணி 12 மணி ஆயிடுச்சே, வீட்டுக்காரன் சோறாக்கனானா இதாக்கினானு கறியை தந்து வச்சப்பானே, இதை பண்ணிட்டு மீன் வாங்க கழிச்சிருப்பானே, இவங்க எப்போ பிடிப்பாங்களோ போவாங்களோ, மழை வந்துடுமோ வராதோ, உங்களுக்கு ஒரு கவலை. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கவலை, எடுத்தது நான் ஃபுல்லா பேசுவேனோ பேச மாட்டேன்னு தெரியலையே, அரை வரைக்கும் நிறுத்திட்டு போகணும், எனக்கு ஒரு கவலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம், உக்காந்துருக்கிறோம். அம்மே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். சங்கீதம் 62:8 வாசித்தீங்க இல்லையா? 1 பேதுரு எடுங்க, 5:7. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அம்மே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எல்லா வகையான பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அம்மே ஹல்லேலூயா. கவனிங்க, ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழியக்கார மனைவிக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணோம். அம்மே ஹல்லேலூயா. நீங்க பணத்தால பொருளால தாங்கவில்லை என்றாலும் உங்கள் ஜெபத்தால எங்களை தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது எங்களுடைய ஊழியக்காரருடைய போக்கையும் வருகையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ரெண்டாவது, எங்கள் ஊழியக்காரர் கரைத்தறையற்றவராக எப்பொழுதும் ஆண்டவரே சமூகத்தில் ஒரு பரிசுத்தமாக இருக்கணும், அது ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சபைகளிலே கவனிங்க, மேய்ப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்பொழுது ஆடுகளும் இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் சரியா இருந்தா தான் நான் உங்களை சரிப்படுத்த முடியும். நான் சரி இல்லாம நீங்கள் சொன்ன நீ மட்டும் ஓய்க்குமா அப்படின்னு கேள்விகள் எழும்பும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, எல்லா சபைகளையும் நினைத்து அவர் கவலைப்பட்டார். சபையோட நிர்வாகம் சரியில்லை, விசுவாசிங்க சரியில்லை. ஹல்லேலூயா. அதை நினைச்சு அவர் ரொம்ப என்ன பண்ணாரு, கவலைப்பட்டார். ஹல்லேலூயா. 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 ஆனால் அதை நினைத்து கொண்டு அவர் சும்மாவும் இருந்துவிட இல்லை. ஹல்லேலூயா. சபையில் இருந்த ஆட்களுக்கு தேவையான உபதேசத்தை அவர் என்ன பண்ணாரு, தந்தறினார். நிருபத்தின் மூலமாக, அதாவது கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு மனிதனாகி நம்ம சொன்னது போல நம்ம இங்கே செய்கிற காரியமெல்லாம் மற்ற பார்வைக்கு அது திருப்தியாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது திருப்தி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க மனுஷனோட நோக்கமெல்லாம் அந்த நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம போகணும், அதுக்குள்ள பிரவேசிக்கணும். இப்போ இந்த பெட்ரூம்னா பரலோகம்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்ரூம்ல போகணும்னாக்கா என்ன பண்ணும், இந்த பெட்ரூமுக்கு சொந்தக்காரங்க பர்மிஷன் கொடுக்கணும். என்னது பர்மிஷன் கொடுப்பாங்க? என்ன நம்பணும் அவங்க. ஏன் பெட்ரூம்ல போனாக்கா பணம் எடுக்க மாட்டாங்க, நகை எடுக்க மாட்டாங்க, துணி எடுத்துட்டு போக மாட்டாங்க, எந்த ஒரு பொருள் வைக்க மாட்டாங்க, எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நம்பினா தான் பெட்ரூமுக்குள்ளே விடுவாங்க. என்னது பீரோக்குள்ளே வச்சுருக்கேன், அது எடுத்துன்னு போ, நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை நம்பணுனாக்கா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த 5 வகையான காரியங்கள் இப்போ ஒன்று தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மதுபான இச்சை இருக்கக்கூடாது, முதல் கவலை இருக்கக்கூடாது, மதுபான இச்சை இருக்கக்கூடாது, பெண் இச்சை ஆண் இச்சை என்ன பண்ண இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது, புகைச்சி என்ன பெருமையாக பேசிக்கணும், என்ன அவர் தான் கொடுத்தாரு, அவங்க அந்த அக்கா தான் கொடுத்தாங்க, அந்த பாசம்மா தான் கொடுத்தாங்க, அந்த பாச தான் கொடுத்தாங்கன்னு பெருமை வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் வாங்கிட்டு அதோட போராடக்கூடாது. ஹல்லேலூயா. ஐயோ இந்த கடத்தை வாங்கிட்டு இந்த கடத்தடிக்கு இன்னொரு கடத்தை போய் வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா சபைகளையும் நினைத்து அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாரு, கவலைப்பட்டார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணாங்க, கவலைப்படணும். எது குறித்து கவலைப்படணும், பிள்ளைகளை குறித்து கவலைப்படணும், உன் கணவன் மனைவி குறித்து கவலைப்படணும்,
உன் சொந்த பணம் நினைச்சு கவலை, ஐயோ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் மட்டும் ஆலயத்துக்கு போனால் போதாது, என் பிள்ளைகளும் உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நான் குடும்பத்தோடு ஏசு சொன்னது போல நானும் என் வீட்டாரை கத்தரை செய்து வேதவாக்கும்படியாக எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டீங்க, என் அண்ணன் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுங்க, என் மச்சான் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுங்க, என் நண்பர் குடும்பத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவரே நாங்கள் முதல்ல ஒரு 10 குடும்பம் மட்டும் வெள்ளத்திலிருந்து பையன் பரலோகத்துக்கு போக விரும்பல, எங்க கூட திரளான கூட்டத்தோடு எல்லா மக்களோடு நாங்கள் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணோம், அனைவரும் ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. என்ன பண்ண அப்படிப்பட்ட கவலைகள் நம்மளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சென்னையிலிருந்து வருகிற அந்த எட்வின் பாஸ்டர் வந்திருந்தாக்கா அவர் பார்த்துருப்பாரு. நிமிர்ந்து உட்கார முடியுதா? பண்ணவே முடியல. நீங்க பெரிய சர்ச்சு கட்டிடுங்க, அங்க நாங்க எல்லா ஊர் ஜனம் வந்துடுங்க, இங்கேயே வர முடியலக்கா அங்கே எப்படி வந்துடுவீங்க? சரி, இங்கேயே நேரத்துக்கு வர முடியல சொல்லுங்க, அந்த இடத்துல இடம் வாங்கினுங்க. பார்க்க ஃபர்ஸ்ட் நீங்க முதல் இடம் வாங்கினுங்க, நாங்க சர்ச்சு கட்டிடலாம். நீங்க இடம் வாங்கி 4 மாசம் ஆக போகுது. ஒரு செடி வச்சிங்களா? இல்லை நானும் போயிட்டு ஐயா அவங்க செடி நட்டுட்டு வந்தோமே, போய் தண்ணி தான் ஊற்றுனீங்களா? அந்த செடி உயிரோடு இருக்குதா? ஆடு மாடு மேய்ச்சா பிடிக்க போட்டாங்க, யாரும் எட்டி பார்த்தீங்களா? எங்களுக்கு ஒரு கவலை, வெச்ச மரம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்பிக்கை பெஞ்ச மழையில் எப்படியாவது துளுத்துருக்கும். அவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோம், வேறு தண்ணி சொட்ட வேலை செய்தோம். அம்மா ஹல்லேலூயா. என்ன நிற்கிற ஐயா பேர் என்னம்மா? இது ஐயா. அவர் குத்துறதும் நான் ஆள்றதும், நான் குத்துறதும் அவர் ஆள்றதும். ஒரு சின்ன செடி பிடுங்க முடியல, அது பார்த்தா 4 அடி ஹைட்டுக்கு போகுது. வேறு பார்க்கறது வெளி சின்னதாக இருக்குது, உள்ளே பார்த்து 4 அடி உள்ள போகுது. 2 அடி பார்த்து விட்டு எத்தனை விட்டு வந்துட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த இடம் வெறுமையாக இருக்குது. மரம் நடுங்க யாரும் மரம் நடுங்க வரல. ஹல்லேலூயா. நாங்கள் புங்க மரமோ சொன்னாங்க, ஒவ்வொரு குழியில் ஒரு மரம் தான் நடணுமா. நான் என்ன பண்ணேன், ஒன்று செத்து போனோம், ஒன்று துளுக்கு சொல்லி என்ன பண்ணேன், 4 மரத்தை சேர்த்து நட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒன்று போனோம், ஒன்று ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு கவலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு முளையாம போச்சு, என்ன பண்ணுறதுன்னு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் கவலைகள் கிறிஸ்து இயேசுவில வைத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சபை கட்டணும்னாக்கா நீங்கள் தான் கட்டணும். இடம் வாங்குறது என்னுடைய பொறுப்பு. இடத்த வாங்கியாச்சு, அதுக்கு உண்டானதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் அங்கே கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு கிறிஸ்துமஸ் அங்கே தான் வந்து கொண்டாடுவோம்னாக்கா நீங்கள் பந்தல் போட்டு கொண்டாடுவீங்களோ, இல்லை நீங்கள் என்ன தன்னவாளில் கட்டி கொண்டாடுவீங்களோ, வாழை கட்டி கொண்டாடுவீங்களோ, இல்லை வீடு கட்டி கொண்டாடுவீங்க தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தின் பிரகாரம் நம்ம செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடி கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா, நாளுக்கு நாள் நாங்கள் படுகிற கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. தேவையில்லாத காரியங்களை எங்கள் இருதயத்தில் போட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, தேவைக்கேற்ற கவலைகளை நாங்கள் படும்படியாக என் தேவன் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே கவலை நிறைந்த இருதயத்தோடு யாரெல்லாம் வந்திருந்தாலும் என் தேவ ஆவியானவரே அப்பா, அவர்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராகப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிக்கிறவர் என்று வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா, எல்லா பாரத்தையும் எல்லா கவலைகளையும், குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து ஆண்டவரே அப்பா, வேலையை குறித்து இருக்க எல்லா கவலைகளையும் ஆண்டவரே அப்பா, எல்லா பாரத்தையும் நாங்கள் உண்மையில வைக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. நீர் எங்களை தேவனாய் இருக்கிறபடினால ஒரு கலக்கமும் எங்களை அணுகாமல் என் தேவனை நீர் பார்த்து கொள்ள போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கவலைப்படணும் ஆண்டவரே. இந்த வல்ல கிராம ரட்சிப்புக்காக கவலைப்படணும் ஆண்டவரே அப்பா. ஆத்துமா இல்லையே என்று கவலைப்படணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிற ரட்சிப்புக்கு வராமல் ரட்சிப்புக்குள்ள வராது இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டு ஆண்டவரே உடைய பாதத்தில் செபிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வந்த பிள்ளைகளுக்காய் செபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா விசேஷமா இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா எங்களுக்காக
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பால் வாங்கி கொடுத்த தேநீருக்காக ஆண்டவரே அப்பா ஆஷாக்காக செபிக்கிறோம், மற்ற சகோதரிக்காய் செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா இருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து. ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தமான அன்பின் நாளில் கூடி வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு